உங்கள் சேமித்த தானியத்திலிருந்து பூச்சிகள், எலிகள், பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் திருடிச் செல்கின்றன தெரியுமா? தமிழ்நாட்டு விவசாயிகளின் சேமிப்பில் நடக்கும் இந்த பெரும் இழப்பை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த எளிய தொழில்நுட்பங்கள் மூலம் எப்படி தடுக்கலாம் என்று தெரியுமா? தமிழ்நாடு வேளாண் ஆராய்ச்சி கூறுவதை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். நம் சேமித்த தானியத்திலிருந்து பூச்சிகள் 2 முதல் 4.2% வரை, எலிகள் 2.5%, பறவைகள் 0.85%, ஈரப்பதம் 0.68% வீணாக்குகின்றன. ஆனால் இந்த இழப்பை தடுக்க நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த எளிய முறைகள் உள்ளன. நெல், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களின் விதைகளுடன் வேப்ப இலைகளை கலந்து சணல் சாக்கில் கட்டி வைத்தால் பூச்சிகள் அண்டாது. பயறு விதை சேமிப்பில் 1 கிலோ விதைக்கு 20 மில்லி வேப்பெண்ணெய் கலந்தால் பூச்சிகள் உண்ணாது, முட்டையிடுவதும் தடுக்கப்படும். வேப்ப விதை கரைசல் தயாரித்து சணல் சாக்குகளை நனைத்து நிழலில் காய வைத்து விதைகளை சேமிக்கலாம். நாய் துளசி இலைகளுடன் துவரை, உளுந்து விதைகளை கலந்து சேமித்தால் 3 முதல் 6 மாதம் வரை பூச்சி வராது. 1 கிலோ எள் விதைகளுடன் 10 கிராம் நெல் மணிகளை கலந்தால் இந்தியன் மாவு அந்துப்பூச்சி தாக்குதலை குறைக்கலாம். கேழ்வரகுடன் வேம்பு அல்லது தும்பை இலைகளை கலந்து வைத்தால் ஓராண்டு வரை பாதுகாக்கலாம். வசம்பை பொடித்து 1 கிலோ விதையுடன் 10 கிராம் சேர்த்தால் பூச்சிகள் அண்டாது. புங்க இலைகளை நெல் விதை மூடைகளுக்கு இடையில் வைத்தால் பூச்சிகள் வராது. துவரை, உளுந்து, பாசிப்பயிறு விதைகளை செம்மண் கலவையுடன் கலந்து விளக்கெண்ணெய் தடவினால் பூச்சிகள் முட்டையிடுவதை தவிர்க்கலாம். எல்லா விதை சேமிப்பிலும் 5 கிலோ விதைக்கு ஒரு சூடம் என்ற கணக்கில் சேர்த்து சணல் சாக்கில் சேமித்தால் அனைத்து பூச்சிகளும் வராமல் தடுக்கலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை விதையை வெயிலில் காய வைத்து புதிய கூடம் சேர்த்து சேமிக்க வேண்டும். காய்கறி விதை சேமிப்பில் மாட்டுச்சாணம் ஈர சாணத்துடன் சுரை, பூசணி, பாகல், புடலை, பீர்க்கை விதைகளை கலந்து வரட்டியாக தட்டி வெயிலில் காய வைத்த பின் சேமித்தால் ஓராண்டுக்கும் மேலாக பூச்சி தாக்குதல் வராது. சாம்பல் 1 பங்கு அளவை சோள விதைகளின் 4 பங்கு அளவுடன் கலந்து வைக்கலாம். விதைப்பதற்கு முன் பரிசோதனை செய்தால் பயிர் மகசூலை அதிகரிக்கலாம். விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதையின் முளைப்பு திறனை அறிந்து கொள்ள மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தை அணுகலாம்.